soul always seeks satisfaction. எந்த மாதிரி சாட்டிஸ்பாக்சன்? எல்லா ரகமான சாட்டிஸ்பாக்சன், எல்லா ரகமான கோரிக்கைகள், எல்லா ரகமான திருப்தி, எல்லா விதத்திலும் திருப்தி படணும் அப்படின்ட்டு ஆன்மா எப்பவுமே தேடிட்டு இருக்கும். உடம்பு ரீதியா, மன ரீதியா, புத்திபரமா, இன்டெலெக்சுவலா, சோஷல். உடம்பு ரீதியா என்ன திருப்தி தேடும்? எப்படி தேடும்? நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல திருப்தி. நல்ல மசாஜுக்கு போனாக்க ஒரு பைல்வான் வந்து மசாஜ் பண்ணா நல்ல திருப்தி. தாம்பத்தியத்துல ஈடுபட்டா உடம்பு ரீதியா திருப்தி. மனது ரீதியா என்ன திருப்தி? நல்ல இசையை கேட்டா மனது ரீதியா ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்பாக்சன். நேச்சர், இயற்கையை ரசிக்கிறீங்க, சன்ரைஸ், சன்செட், குருவி கத்துறது, ஓகே, இந்த மாதிரிலாம் பறவைகள், மிருகங்கள், இதெல்லாம் இயற்கையில நம்ம பார்க்குறப்போ மனசுக்கு அப்படியே மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். மைண்ட் சீக்ஸ் தட் த்ரில், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் புத்தி ரீதியா, இன்டெலெக்சுவலா, நல்ல புத்தகம் படிக்கிறப்போ இல்லை இந்த மாதிரி ஜூம் வகுப்புகள் கேட்கிறப்போ உங்க புத்தி கூர்மை ஆகுது. புத்தகங்கள் படிக்கிறப்போ புது புது விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஷார்பன் யுவர் இன்டெலெக்ட். எது சரி, எது சரியில்லை, எது கரெக்ட் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது. ஸோ இது வந்து இன்டெலெக்சுவலி யுவர் ஹாப்பி. புத்தி ரீதியா உங்களுக்கு அங்க திருப்தி. அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டேட்டஸ், உங்க ரிலேஷன்ஷிப், அக்கம் பக்கம், சொந்த பந்தம், அதுலயும் ஒரு திருப்தி தேடுது. தனியா இருக்க முடியுமா? நீங்க இருக்க முடியாது. எப்பவுமே உங்களுக்கு பக்கத்துல கூட ஜனங்க இருக்கணும், சொந்த பந்தங்கள்லாம் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அக்கம் பக்கம் இருக்கணும். எல்லாம் இருந்தாதான் சந்தோஷம். நீங்க தனியா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா, இல்ல 4 பேரோட இருக்கிறது சந்தோஷம்? ஒரு கல்யாணம், காட்சி இதெல்லாம் போகணும் அப்படின்னாக்கா அங்க ஒரு சந்தோஷம் அது. சோ சோஷியலா கூட இந்த ஆன்மா திருப்தி தேடுது. ஓகே, எல்லாமே தேவை. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலா தியானம் பண்ணா ஆன்மாவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்பாக்சன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு சொன்னா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஸ்பிரிச்சுவலா த சோல் சீக்ஸ் சாட்டிஸ்பாக்சன். ஓகே, ஸோ பிசிக்கலா, அதுக்கப்புறம் பாடி வைஸ், இன்டெலெக்சுவலி, அதுக்கப்புறம் 3வது வந்து என்ன சொன்னேன்? இன்டராக்டிவ் செஷன். பதில் சொல்லுங்க, டக்குன்னு அன்வைட் பண்ணிட்டு. நீங்க அலர்ட்டா இருக்கீங்களா நான் செக் பண்ணுமா வேணாம்? காது குளிர பேசுறாரு, நம்ம பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். அப்படி கிடையாது, இன்டராக்டிவா இருக்கும். அன்வைட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிஸ்டர் நரேந்திரன், நீங்க அன்வைட் பண்ணி சொல்லுங்க. எந்தெந்த ரகமா ஆன்மா வந்து இந்த சாட்டிஸ்பாக்சனை தேடுது, ஒரு திருப்தியை தேடுது? உதவி செய்யறது மூலமா. இல்ல, அந்த சீக்வன்ஸ் ஆர்டர்ல வரணும். பிசிக்கலா, உடம்பு ரீதியா, அதுக்கப்புறம் மன ரீதியா, அதுக்கப்புறம் புத்தி ரீதியா, அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல், அதுக்கப்புறமா எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன். எமோஷனலா the soul always seeks satisfaction. உங்க வீட்டுக்கார் உங்களோட அன்பா 4 வார்த்தை பேசுவாரா? உங்க மனைவி உங்ககிட்ட திட்டாம சிரிச்சு பேசுமா? இதெல்லாம் ஒரு எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன். என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்களே, the soul seeks that. அன்பு. அதுக்கப்புறம் ஈகோ இன்ஃபிளேட்டிங். ஈகோ இன்ஃபிளேட்டிங்னாக்கா நேம் அண்ட் ஃபேம், பேர் புகழ். நீ நல்லா பண்ணியிருக்கிற சபாஷ் அப்படின்னு நான் சொல்றப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சாட்டிஸ்பாக்சன்ஸ் த சோல் சீக்ஸ். இது எல்லாமே டெம்பரரி தான். இந்த அனுபவம் எல்லாமே டெம்பரரி தான். உடம்பு ரீதியாகவும் சரி, இல்ல பேர் புகழும் சரி, பணம் சரி, எல்லாமே டெம்பரரியா தான் வரும். எப்பவுமே அந்த ஆன்மா சாட்டிஸ்ஃபை ஆகுது. கொஞ்ச நேரம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி எம்டி ஆகும், திருப்பி தேடி போகும், திருப்பி எம்டி ஆகும். இது ஒரு சைக்கிள். திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த சோல். ஓகே, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் மேட்டர். சின்ன சின்ன விஷயங்க சோலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சின்ன சின்ன விஷயங்கன்னு என்ன? சின்ன சின்ன விஷயங்க. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறது, ருசியான சாப்பாடு சாப்பிடுறது, சைட் சீயிங், ஹாலிடே, அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ். யாரன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுத்தாங்க. சர்ப்ரைஸா உங்களுக்கு யாருன்னா ஒரு கிஃப்ட் குடுத்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம். சின்ன விஷயம் தான். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் குடுக்குறாங்க. தட்ஸ் எ சர்ப்ரைஸ். ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். அதுக்கப்புறம் மிரக்கிள்ஸ். சின்ன சின்ன மிரக்கிள்ஸ். சின்ன சின்ன அனுபவங்கள். சின்ன சின்ன புரிதல். புரிதல். இந்த புரிதலே சட்டோரி அப்படின்னுவாங்க. சட்டோரி. ஸ்மால் ஸ்மால் சட்டோரி. இட் மேட்டர்ஸ். மேட்டர்ஸ் a lot for the soul. சட்டோரி அப்படின்னா இங்கிலீஷ்ல அவே அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்மால் அவேக்கனிங். A moment of awakening, a moment of awareness, a moment of understanding. ஒரு சின்ன புரிதல். ஓகே. சட்டோரி. மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. சடனா ஒரு நோ தாட் ஸ்டேட் போகுது. ஒரு 2 செகண்ட்ஸ் நோ தாட் ஸ்டேட். அது ஒரு சட்டோரி. இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. சடனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஓ! நான் இந்த இடத்துல தப்பு பண்றேன். ஓகே. இது நான் கத்துக்க வேண்டிய லெசன். அப்படின்ட்டு டக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சோலுக்கு. ஸோ சொல்லிட்டே போலாம். ஆனா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலுமே, அது வந்து நல்லதுக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அது இது இப்படி நடக்கணும், இந்த நேரத்துல இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம தான் பிளான் பண்ணி வந்திருப்போம். இந்த அனுபவத்துக்காக, இந்த எமோஷனுக்காக, இந்த ஃபீலிங்காக, இந்த கதாபாத்திரம் ப்ளே பண்றதுக்காக. ஸோ எமோஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபீலிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன சந்தோஷங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வாழ்க்கை வாழ்றதுக்கே இந்த எமோஷன்ஸ் அண்ட் இந்த ஃபீலிங்ஸ்க்காக தான் நீங்க வாழ்க்கை வாழ்றீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இமயமலையில போய் உட்கார்றது கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போய் உட்கார்றது கிடையாது. இதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ் சயின்ஸ், என்ஜாய்மென்ட் சயின்ஸ். ஆனந்தோ பிரம்மா அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா சந்தோஷமா வாழ்றது தான் என்லைட்மென்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லாஃபிங் புத்தா அப்படின்ற ஸ்டாச்சுஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. லாஃபிங் புத்தானா ஒரு புத்தா அப்படின்னா ஒரு என்லைட்டன் பர்சன். புத்தானா என்லைட்டன் பர்சன். அவ்வளவுதான். அது அந்த குவாலிட்டி ஆஃப் த சோல் இஸ் என்லைட்டன் புத்தா அப்படின்வாங்க. கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்வாங்க. கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ், புத்தா கான்ஷியஸ்னஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ லாஃபிங் புத்தானா நீங்க என்லைட் ஆனீங்கன்னா யூஆர் ஆல்வேஸ் ஹாப்பி. எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஸோ வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷத்தை பறி கொடுத்துறாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக தான் நீங்க இந்த உலகத்திலே வந்திருக்கீங்க. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் தியானம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சுவாத்தியாயம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சச்சன சாங்கியம். அல்டிமேட்டா வந்து சந்தோஷம், ஆனந்தம், பிரம்மானந்தம். சின்ன சின்ன சந்தோஷம் மூலியமா நம்மளுக்கு சந்தோஷம். மத்தவங்களுக்கும் அதே சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம சேவை பண்றது பிரம்மானந்தம். ஆனந்தம், பிரம்மானந்தம். தியானம் பண்ண ஆனந்தம் மத்தவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்தா பிரம்மானந்தம்.